பைபிள் லெஜெண்ட்ஸ். ஒருமுறை கடவுள் நம் ஒவ்வொருவரையும் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள இயேசு ஒரு கதையை சொன்னார். ஒரு மேய்ப்பன் இருந்தார். ஒரு கருணையுள்ள அக்கறையுள்ள மனிதர் 100 ஆடுகளை கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் அவர் அவற்றை பச்சை பசேல் என்ற புல் மற்றும் சுத்தமான தண்ணீருக்கு அழைத்து சென்றார். ஒவ்வொரு ஆடுகளையும் பெயர் சொல்லி அறிந்திருந்தார். அவர் அனைத்தையும் நேசித்தார். ஆனால் ஒரு நாள் மேய்ப்பன் தனது மந்தையை எண்ணும்போது 98, 99 அவர் நிறுத்தினார். என் 100 எங்கே? ஒரு சிறிய ஆடு தொலைந்து போயிருக்கலாம். ஒருவேளை அது ஆர்வமாக இருக்கலாம் அல்லது பயந்து போயிருக்கலாம். ஆனால் இப்போது அது தொலைந்து போயிருக்கலாம். பெரும்பாலான மக்கள் அது ஒரே ஒரு ஆடுதானே, அதை மறந்துவிடு என்று சொன்னார்கள். ஆனால் இந்த மேய்ப்பன் அப்படி செய்யல. போன ஆடுகளை பின்னால் விட்டுவிட்டு தேடத் தொடங்கினார். அவர் செங்குத்தான மலைகளில் ஏறி பாறைகளுக்கு பின்னால் எட்டி பார்த்து, சின்னவனே, நீ எங்கே இருக்காய் என்று கூப்பிட்டார். மணி நேரங்கள் கடந்து விட்டன. இறுதியாக ஒரு புதலிலிருந்து ஒரு மென்மையான பா சத்தம் கேட்டது. ஒரு பெரிய புன்னகையுடன் மேய்ப்பன் காணாமல் போன ஆட்டை தூக்கி மெதுவாக வீட்டிற்கு எடுத்து சென்று, என்னுடன் மகிழுங்கள், தொலைந்து போன ஆட்டை கண்டுபிடித்தேன் என்று கத்தினான். இயேசு கடவுளிடமிருந்து வெகு தொலைவில் இருந்த ஒருவர் அவர் எப்படி உணர்கிறார், அவர் கொண்டாடுகிறார், அந்த மெய்ப்பனைப் போலவே. ஏனென்றால் கடவுளுக்கு நீங்கள் ஒருபோதும் ஒருவர் அல்ல. நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள், அறியப்படுகிறீர்கள், தேட தகுதியானவர். நீங்கள் எவ்வளவு தூரம் அலைந்தாலும் கடவுள் உங்களை தேடுவதை ஒருபோதும் நிறுத்த மாட்டார். அவர் உங்களை வீட்டிற்கு அழைத்து வர எப்போதும் தயாராக இருக்கிறார்.